ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டா கேக்ஸ் அண்ட் vlogs. ரொம்ப நாளாக என்னோட vlogs தான் பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி vlogsஸை தள்ளி வச்சுட்டு கேக் செய்கிறது தான். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் டீ கேக் 1 kg ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன். இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட 3rd டைமாக டீ கேக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் தான். ஆனால் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பர்த்டேக்கெலாம் வந்து வித்தியாசமாக கேக் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் நார்மலாக அவங்க சாப்பிட்ணுன்னாவே நம்மக்கிட்ட ப்ரௌனியும் டீ கேக்கு தான் வாங்குவாங்க. நம்மகிட்ட ப்ரௌனி டீ கேக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி நம்மகிட்ட இந்த டீ கேக் தான் வாங்கியிருந்தாங்க 1 kg. ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் வீட்டுக்கும் போய் டெலிவரி பண்ணிட்டேன். காசும் பே பண்ணிட்டாங்க என்கிட்ட. எப்போவுமே அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து எனக்கு ரிவ்யூலாம் ஷேர் பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்னன்னே தெரியல, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, கால் பண்ணோன்னு இதெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கால் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு உங்கள் கேக்கு. வாயில் வச்சு அப்படியே மெல்ட் ஆகுது. அதேமாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு பாப்பாங்களாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நானுமே எதிர்பார்க்கல. அன்றைக்கி என்னோடய அவுட்புட் வந்து செம்ம சாஃப்டாக வந்துச்சு. இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்களேன். கேக் வந்து நான் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி அமுக்குவேன், அவ்வளோ சூப்பராக செம்ம சாஃப்டாக வந்துருந்துச்சு. அதை நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த சாஃப்டான கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு நியர்பை இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே பண்ணிடுவேன். அப்படி இல்லை உங்களுக்கு நான் கொரியர் கூட போட்டு விடுவேன். நீங்களும் என் கேக்கை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து வாங்குவீங்க என்கிட்டேருந்து. உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. தயவு செஞ்சு விருப்பம் இல்லாதவங்க என் நம்பர் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. மேம் உங்களோட ப்ரௌனி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானுமே கஸ்டமர்னு நினச்சி தான் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். அவங்க என்கிட்ட வந்து நோண்டி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுறாங்கன்னா 1/2 kg எவ்வளோ, 1 kg எவ்வளோ, அவ்வளோதான். அதோடு கேட்டு விட்டுருவாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டாங்க. அதுக்கப்புறம் 1/2 kgக்கு எந்த டீன் யூஸ் பண்ணணும் மேம், 1 kgக்கு எந்த டீன் யூஸ் பண்ணணும், இதெல்லாமே கேட்டாங்க. எனக்கு டவுட் வந்துருச்சு, என்னடா இவங்க எல்லாத்தையும் நம்மகிட்ட கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா அவங்களுமே ஒரு ஹோம் பேக்கர். ஆனால் இது என்ன தெரியுதுன்னா, அவங்க நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கோசம் வந்து கேட்கல, அவங்களோட டவுட்டை கிளியரிஃபை பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கேட்டுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஓப்பனாக எனக்கு கால் பண்ணி டவுட் இருக்குன்னு கேட்கலாமே, நீங்கள் ஏன் இப்படி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க? எனக்கு அவங்க அப்படி கேட்டது கூட எனக்கு கோவம் வரல. ஆனால் ப்ரௌனி ஆர்டர் பண்ணுற மாதிரி கேட்டு என்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டாங்க. எனக்கு அதுதான் கோவமாக இருந்துச்சு. நான் அவ்வளோ நேரம் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நான் வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கோசம் உட்காந்துருக்கேன். அவங்க என்கிட்ட கஸ்டமராக தான் நடந்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு ஹோம் பேக்கர், எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குன்னா நான் கண்டிப்பாக ஓப்பனாக உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன் எல்லாத்தையுமே. எண்ட் ஆஃப் த டே அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. 1/2 kgக்கு எவ்வளோ பீஸ் வரும், 1 kgக்கு எவ்வளோ பீஸ் வரும்னு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவங்க ப்ரொஃபைலே போய் பார்க்குறேன் அவங்க ஒரு ஹோம் பேக்கர்னு. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க மக்களே, தயவு செஞ்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவ், ஹாப்பி பேக்கிங், தேங்க்யூ, பாய்.